ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் என்னுடைய புது முயற்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு சப்போர்ட் வரும்னு ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 198 லைக்ஸ், அதாவது 200 பேர் கிட்டக்கிட்ட அந்த வீடியோக்கு லைக் பண்ணி கிட்டத்தட்ட 56 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஒரு எஜுகேஷன் லெவலில் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்க சொல்ல கண்டிப்பாக என்னுடைய எஃபர்ட் இன்னும் அடுத்த லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக உங்களுடைய பார்வையில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நான் அந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு கேட்டிருந்தேன். நிறைய பேர் உங்களுக்கு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. மெயின் என்னுடைய எஃபர்ட் நான் கண்டிப்பாக கொடுக்க ரெடியாக இருக்கேன். உங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கும் சரி, எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட்ஸ், லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டில் உங்களுடைய சப்போர்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வீடியோஸ் எவ்ரி ஷார்ட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் புது கொஷின்ஸாக கேட்டுகிட்டே இருப்பேன். அதனுடைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிவிக்கலாம். அதனுடைய தப்பாக தெரிவிச்சிங்களா, சரியாக தெரிவிச்சிங்களான்றத அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு கிளியர் பண்ணி போயிட்டே இருக்கேன். இந்த வீடியோவில் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா அந்த விஷயம் சொன்னால் தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியும். அதனால் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பிக் தேங்க்யூ அகெயின். எத்தனை டைம் தேங்க்ஸ் சொன்னாலும் கம்மி தான். ஓகே, சரி. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடகடன்னு விழுந்துருக்கு. 232 புள்ளிகள் கிட்ட 1% நிஃப்டி ஒரே நாள் விழுந்துச்சு. பேங்க் நிஃப்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் 1%. நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா 1.5% மேலே விழுந்தது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணலாம் நம்ம அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜஸ்ட் என்னோடய வியூஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கிளியர் கிடைக்கும். இப்போது எவ்ரி லோவும் பிரேக் பண்ணிகிட்டே வராங்க. ஃப்ரெஷ் லோ பிரேக், ஃப்ரெஷ் லோ பிரேக், ஃப்ரெஷ் லோயர் லோ பிரேக் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன ஒரு கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு நீங்கள் ஒரு ஃபால் ஆக சொல்ல இங்கே பாட்டமில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இதுதான் பாட்டம் அப்படின்னு கிடையாது. மேபி இது ஒரு ரேஷன்ஸ் எடுத்து அகைன் வரலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணிக்கிட்டா ஒரு ரேஷன்ஸ் எடுத்து அகைன் வரலாம். ஆனால் நீங்கள் மாற்ற இடம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சப்போர்ட் பிரேக் டவுனாக செல் பண்ணலாம், இங்கே செல் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலி அப்படி பண்ணாதீங்க. வெரி ராங். ரீடெஸ்ட் ஆகட்டும், அகைன் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள். உங்களுக்கு டார்கெட்டும் பெருசாக வரும், சேஃப்டியாகவும் இருப்பீங்க. ஓகே, ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேஷன்ஸ்க்கு நேராக ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது உங்களுக்கு மென்ஷன் பண்ணிப்பேன். அதாவது இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் ஒரு ரேஷன்ஸ்க்கு நேராக ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி இது ஒரு ரேஷன்ஸ், இங்கே ரேஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு இருப்பேன். அப்போது ஒரு சப்போர்ட் அல்லது ரேஷன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆக சொல்ல நீங்கள் ஒரு பை எடுத்திங்கனாவோ ரேஷன்ஸ் கிட்ட செல் எடுத்திங்கனாவோ உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக வரும். ஸோ எப்பயுமே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு பின்னாடி குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரேட் எடுக்கிறத விட கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. அந்த இடத்துல ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடிங் எடுங்க. ஓகே, சரி சார். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நிஃப்டி 50 எந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த ஒரு வாரமோ இந்த மாதமோ பார்த்தீங்கன்னா அடுத்த 23,850 வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் நீண்ட தூரம் சொல்கிறேன். அது 23,850 அப்படின்ற ஒரு லெவல் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட். இது ரெண்டாவது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் 23,850 இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ 2 இடம் உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் அது. ஸோ இந்த இதில் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இனி வரும் நாட்களில். அதுக்காக கடகடகன்னு விழுந்துருமா சார் மார்க்கெட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இது மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு வரலாம், அல்லது சின்னதாக இந்த இடம்லாம் ரேஷன்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு அகைன் வரலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ப்ரைஸ் இப்போ இந்த ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு இன்னொரு டைம் இந்த ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு கூட அகைன் இந்த மாதிரி வரலாம். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். மேபி அதுக்கு இன்னொரு 10 days ஆகலாம். அப்போது அந்த 10 days சார் நீங்கள் இங்கே போகணும்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் 2 எக்ஸ்பைரி இருக்கனால அந்த 2 எக்ஸ்பைரி உங்களுடைய ப்ரீமியம் 0 ஆகிடும். ஸோ பிளான் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ட்ரடேக்காக நம்ம பிளான் பண்ண சொல்ல என்ன மாதிரி பிளான் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த இடத்துல உங்களுக்கு பிளானை ஷிஃப்ட் பண்ணிங்க. அதாவது எப்படின்னா, இப்போ டைம் ஃப்ரேம் சின்ன பண்ணிக்கலாம். நம்ம 10 minutes இப்போ ஒரு ட்ராவல் எடுக்கிறது 10 minutes டைம் ஃப்ரேம் எத்தனை கேனில் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் ஆச்சு 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 கேனில் ட்ராவல் ஆச்சு. இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன். ஒரு 30 கேனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 30 கேன்லேருந்து எந்த மாதிரி மூவ் ஆகி இவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட 230 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த கேனில் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதே மாதிரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிகவரி கேனில் வந்து எத்தனை கேனில் வந்து ரிகவரி கொடுத்துருக்காங்க. அப்போது நாம் இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ப்ரைஸ் பாட்டமில் இது கட்டானா வந்து செல் பண்ணக்கூடாது, இந்த கட்டான செல் பண்ணக்கூடாது, இந்த லோ கட்டான எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியுது. அப்போ என்ன மார்க்கெட்டு இந்த இதில் நிறைய ட்ராப்பில் ஷார்ட் பண்ண வச்சுட்டு எல்லோரும் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அகைன் கனெக்ட் பண்ண வைப்பாங்க. அப்போ என்ன இங்கே ஷார்ட் பண்ணவங்களோட எல்லாம் பேனிக்கில் எக்ஸைட் ஆகிடுவாங்க. அப்போ திரும்ப வந்து ப்ரைஸ் இங்கே வரும், திரும்ப 24,200 அகைன் இந்த லோ கட்டான சேல் பண்ணுவாங்க, திரும்ப இங்கே ட்ராப் ஆகும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுக்கும். இந்த மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஓப்பனாக வந்து தெரிகிற மாதிரி தெரியும். இந்த இதில் பிரேக் அவுட் ஆனால் பிரேக் அவுட் எடுப்பாங்க. அப்போ என்ன வந்து இதில் பை பண்ணிக்கிறவங்க இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ திரும்ப உள்ளே வந்து திரும்ப அகைன் உள்ள இது மாதிரி உள்ள இந்த ப்ரைஸ் இந்த மாதிரி தான் போகுமே தவிர உங்களுக்கு கண்டினியூவாக வந்து மார்க்கெட் இப்படி போகணும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி 50 என்ன சார் பிளான் பண்ணலாம், அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் வேணாம். இப்போ கிளியராக சொல்லுங்கள் சார் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து டாப்பில் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருப்பாரு. டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. ப்ரைஸு இந்த லெவலுக்கு கீழே உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதாவது ப்ரைஸ் இங்கே கீழே வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் வந்து ஃபால் ஆகலாம். இல்லை சார் மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல சம்வேர் இங்கேயே ஓப்பன் ஆகுது, அப்போ நியரஸ்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம் அல்லது இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகலாம். ஸோ ரெண்டு இடத்துல வந்து ப்ரைஸு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து அப்சைடுக்கான பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எதுவும் அப்சைடு எதுவும் இல்லையே, எதுவும் ரீசனே இல்லாமல் நம்ம எப்படி அப்சைட் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ இது பாட்டம் அப்படின்ற ஒரே காரணத்தில் நம்ம பை எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் க்ளீனாக செல்லிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஹையர் ஃபார்மேஷன் செல் பை பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப அவர் சேஃபாக இருக்காது. ஏன்னா வந்து மார்க்கெட் எக்ஸாக்ட்லி இங்கே பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ப்ரைஸை கொஞ்சம் இடத்துல வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த தூரம் போகிறது வந்து இது வெரி ரிஸ்கி ட்ரேடாக இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் எடுத்தால் கூட இங்கே இந்த தூரம் வந்து ஒரு கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக இருக்கும், அவ்வளோ சேஃபாக இருக்காது. ஏன்னா எப்போ வேணாலும் மார்க்கெட்டை தகால் கீழே தள்ளி விட்டுடலாம். எப்போ நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னா இந்த 24,640 தாண்டி க்ளோஸ் வைக்கணும். அதாவது இந்த லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓகேப்பா நம்ம வந்து ஒரு சேஃபர் ஜோனுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து பை பண்ணிட்டு போகிறது அவ்வளோ சேஃபான ஒரு விஷயம் இருக்காது. மேபி நீங்கள் சொல்கிற 2 கேனில் க்ரீன் கலர் கேனில் வந்து ரிகவர் ஆகிடுச்சு இது மாதிரி அப்படின்னா ஓகே சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ப்ரைஸ் பீட் ட்ராவல் ஆகிட்டா நீங்கள் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்குறது பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து நிஃப்டி 50 என்னோடய வியூஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட்லி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்குது. அங்கே லைன் போட்டு அன்றைக்கே உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள் தெரியாதவங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்போது சார் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு எங்கே போவோம் அப்படின்னா இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நியூ ரெசிஸ்டன்ஸ் 55,250 பார்த்தீங்கன்னா இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிடுச்சு. அகைன் கீழே வந்துட்டு மேலே போக பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ண பிளான், இப்போ ப்ரைஸிங் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, அப்போ வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அல்லது இங்கே லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். மார்க்கெட் ஒரு கேப் அப் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல இந்த லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா இல்லை இங்கேருந்து ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் கேப் அப் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நம்ம ட்ரேடை பிளான் பண்ணோம். இல்லை கேப் டவுன் அகைன் வந்து கண்டினியூவாக, ஏன்னா மார்க்கெட் ஒரு நாள் என்ன வேணால் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது அப்படின்னா இப்போ நாளைக்கு காலையில் -40 பாயிண்ட் கூட வரும், இல்லை -100 பாயிண்ட் ஒரு கேப் டவுன், இல்லை +100 பாயிண்ட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும். ஆனால் மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆனாலும் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கணக்கு எடுத்துகிட்டு அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கே பிளான் எடுக்கலாம் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆனால் அவசரப்பட்டு மட்டும் ஒரு டக்குன்னு பேக்லேயே போயிடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மண்டே டைமில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட எடுக்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எடுக்கிறாங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் லைட்டாக திரும்ப வந்து ஷார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படின்னா ப்ரைஸ் இங்கேயே கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரம் மேலே கீழே அடிச்சிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்கேயே ப்ரைஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து எல்லாம் அவங்களுடைய எமோஷனல்ஸ் ஓவர் ட்ரேடிங் பண்ணுவாங்க பாருங்கள். அந்தளவுக்கு இல்லை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இல்லை பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பிரேக் அவுட். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய எமோஷனலாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். ஸோ அப்படியே எடுத்தாலும் ஒரு ட்ரேடர் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். திரும்ப நாளைக்கு வாய்ப்பை பாருங்கள். அன்றைக்கே பார்த்துட்டு அன்றைக்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பேக் டு பேக் பின்னாடி ஓடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய வியூ என்ன, பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா லோயில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா ஒரு சின்னதாக அந்த இதில் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுங்க. அதுக்கு ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடுங்க.
இல்லை சார் இந்த இடத்துல எதுவும் பிளான் எதுவும் வரல, லோயில் ஃபார்மேஷன் எதுவும் நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நல்ல ஒரு டபுள் இங்கே ஒரு பெரிய ரேலி, இங்கே ஒரு பெரிய ரேலினா அப்போ ப்ரைஸ் எங்கே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒருவேளை கன்சல்டேஷன் ஆச்சுன்னா அமைதியாக வெயிட் பண்ணுறது பெட்டர். இல்லை ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரே ட்ரேட் எடுங்க, சக்ஸஸ் ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், சிம்பிள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூ தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 நிஃப்டி 50 பார்த்தாச்சு. சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் ஏறக்குறைய நிஃப்டி 50 மாதிரி தான் சார்ட் இதுவும் ஒர்க் ஆகிருக்கு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் இந்த இதில் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லோயில் ஃபார்மேஷன் ஆகிட்டு வரதுனால ப்ரைஸு இந்த இதில் சஸ்டன் ஆகி நிற்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அகைன் வந்து பிரேக் டவுன் ஆகுமா, இல்லை இங்கேருந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு சஸ்டன் ஆகிட்டுன்னு இந்த ரெசிஸ்டன்ஸை இன்னொரு டைம் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இதில் எந்த மாதிரி இது ஒரு அதனோட லாங்குவேஜ் சொல்லுதுன்னு பாருங்கள். அப்புறம் இங்கே பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.